பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை என் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஜீவனை தருகிற வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகி இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷ குலத்தை பாவத்திலிருந்து விடுதலை செய்தது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிய வேணும். அந்த வார்த்தையே மாம்சமாக இந்த பூலத்துக்கு இயேசு என்ற பெயரோட இந்த பூலகத்துக்கு வந்ததை அறிய வேணும். அந்த இயேசு மனுஷ குலத்துக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவரை கண்ட யோவான் ஸ்நானன் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதை நீங்கள் அறிந்திருக்க வேணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ சிலுவையின் செய்தியில் நாங்கள் குறிப்பாக அடிக்கடி நான் சொல்லுகிறது வழக்கம். அது என்னென்று சொன்னால், சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்ன? சிலுவையின் செய்தியினுடைய இறுதி நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய இறுதி நோக்கமாக இருக்கிறது. அது ஏன் அடிக்கடி நான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், புது புது மனுஷர்கள் இந்த செய்தியை கேட்க வருவார்கள். அவர்கள் தொடர்பில்லாத செய்தியாக இருக்க, அவர்களுக்கு இதை நான் திருப்பி சொல்லாவிட்டால் நான் சொல்லுகிற செய்திகள் தொடர்பில்லாத செய்தியாக இருக்கும். அதற்காக இதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி கொண்டு வருகிறேன். இப்படி இருக்க நாங்கள் மிகவும் கிட்டவாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதற்கு மிகவும் அண்மையில் நாங்கள் வந்திருக்கிற நேரத்தில் மிக முக்கியமான வேத வார்த்தைகளை அடிப்படை வேத வாக்கியமாக எடுத்து பிரசங்கம் செய்வது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ ஒரு வேத வார்த்தையை ஒரு மாத காலமாக நான் தொடர்ந்திருந்தேன். அந்த வார்த்தை 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை மட்டும் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள நிலையாக நாட்டப்பட்டிருக்குமானால் அவன் விசுவாசத்தை விட்டு திசை திரும்பாதபடிக்கு அந்த வார்த்தை அவனை எச்சரித்த வண்ணமே இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட அடுத்த மிக முக்கியமான வேத வார்த்தை லூக்கா 19:41-44. அவர் சமீபமாய் வந்த பொழுது அதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். லூக்கா 19:41-44 41ஆம் வசனத்தில் தொடங்கி 44வது வசனம் வரை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்தில் முன்ன நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் திரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார்.
இப்பொழுது இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக, பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக, ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளுவீராக, உணரக்கூடிய இருதயத்தை கொடுத்தருளுவீராக. அதே நேரம் அடியேனேம் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். அப்போ இந்த வேத வார்த்தையில் ஒரு முக்கியமாக பாருங்க 42, 43, 44 இந்த 3 வசனத்திலையும் மிக முக்கியமாக சில மிக முக்கியமான அம்சங்களை இந்த வேத வாக்கியத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் இஸ்ரவேலியர்கள் அறியவில்லை, அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அறியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளும். எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். மற்றது அடுத்தது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன்னை சந்திக்க காலம் உண்டு. இஸ்ரவேலியர்களுக்கு அவரே இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ நம்ம அது என்றால் வெகு சீக்கிரத்தில் மணவாளன் வரப்போகிறார். மணவாளன் வந்து தன்னுடைய மணவாட்டிகளை இழுத்து கொண்டு போகிறார். ஆனால் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி 25ஆம் அதிகாரத்தில் புத்தி இல்லாத கன்னிகைகளின் உபமானத்தின் மூலம் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் அறியாமல் போனார்கள். அவர்கள் அறியாமல் போனதன் நிமித்தம் அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்ம அது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் முதல் இஸ்ரவேலியர்களுக்கு போவோம். இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக சத்துருக்கள் வந்து அவர்களை முழுதுமாக ஆலயத்தை முடைத்து கோடிக்கணக்கான மனுஷர்களையும் கொண்டு இஸ்ரவேலியர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பை அவர்கள் செயல்படுத்தினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நியாய தீர்ப்பு தயாராக இருக்கிறது. அவர்களும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு ராப்சர்ல அகப்பட்டு பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் இழந்து உபத்திரவ காலத்துக்குள் அவர்கள் நுழைவார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உபத்திரவ காலத்துக்குள்ள ஒரு காலத்தில் மனுஷா பூமி தொடங்கின காலம் தொடக்கம் அப்படியொரு உபத்திரவ காலம் சந்தித்ததே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு உபத்திரவ காலத்தை அவர்கள் ஒரு காலமும் சந்திக்கவில்லை என்று சொல்லி, அப்போ இந்த மாதிரியான உபத்திரவ காலம் கிறிஸ்தவர்களுக்கு ரெடியாக இருக்கிறது. அவர்கள் அதற்கு தப்பி அந்த வரப்போகிற ரப்ஷரில் அவர்கள் போய் சேர வேணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ இதை பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருந்தேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறிய வேண்டியது. இதிலிருந்து தப்புவதாயிருந்தால் இந்த உபத்திரவத்தில் இருந்து இந்த இக்கட்டில் இருந்து யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு தப்பி கிறிஸ்தவர்கள் தப்ப வேணுமா இருந்தால் அவர்கள் சிலுவையின் செய்தியை அறிந்திருக்க வேணும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை அவர்கள் அறிந்திருக்க வேணும். அப்படி
இல்லையாயிருந்தால் உலகம், மாம்சம், பிசாசு கிறிஸ்தவர்களுடைய சத்துருக்கள், அதாவது ஜெயம் கொண்ட வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் முற்று முழுதுமாக அவர்களை மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் போடும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ ரோமர் அதிகாரத்தை அறியாமல் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு காலமும் சாத்தியப்படாது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். உலகம், மாம்சம், பிசாசு சத்துருக்கள், இந்த சத்துருக்கள் கிறிஸ்தவர்களை அனுமதிக்க மாட்டாது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுருக்கமாக சிலுவையின் செய்தியை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை பற்றித்தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில், 7ஆம் அதிகாரத்தில், 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுக்கு முதல் நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஆவியானவர் 7 தரம், அதாவது வெளி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பரிசீலனை செய்வோம் ஆயில், அந்த 2 அதிகாரத்திலும் 7 தரம் பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தி என்ன? நாம் எல்லாரும் மிகவும் அவதானமாக அறிய வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தி என்னன்னு சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஒரு தரம் சொல்லி போட்டு அவர் விட்டிருக்கலாம். 7 தரம் 7 சபையிலும் 7 தரமும் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 7 சபைகள்ன்றதை பற்றி ஒரு சொற்பம் கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக அதனை அறிந்து கொள்ளுகிறது நல்லது. அதாவது இஸ்ரவேலே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவர்களே நல்ல ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலியர்கள். ஆனால் புறஜாதிகளை தேவன் ஒரு பொழுதும் தெரியவில்லை. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இஸ்ரவேலியர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்து, அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக கலகம் செய்து, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவரை முற்றும் முழுதுமாக நிராகரித்ததன் நிமித்தம் தேவனுடைய பிளானில், அவருடைய திட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் ஏற்பட்டது? தற்காலிகமாக இவர்களை இஸ்ரவேலியர்களை விட்டு விலகி புறஜாதிகளிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆரம்பத்தில் திராட்சை தோட்டம் இருந்தது இவர்கள்ட்ட, இஸ்ரவேலியர்கள். அவர்களுடைய கலகத்தின் நிமித்தம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், இயேசு கிறிஸ்து மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாததன் நிமித்தம் தற்காலிகமாக அந்த திராட்சை தோட்டம் புறஜாதிகளுடைய கைக்கு சென்றது என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அது கிருபையின் காலத்திலே அந்த சம்பவம் ஏற்பட்டது. அப்ப சபைகள் இந்த புறஜாதிட்ட போனது எப்போ என்று சொன்னால், பெந்தகோஸ்தே நாளில் அன்று சபை ஆரம்பமானது. புறஜாதிகளிட்ட திராட்சை தோட்டம் கொடுக்கப்பட்டது. தற்காலிகமாக கொடுக்கப்பட்டதே தவிர நிரந்தரமாக கொடுக்கப்படவில்லை. அப்ப அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த காலம் இந்த புறஜாதிகளிட்ட இந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்த காலத்தை 7 சபைகளாக பிரித்து, அந்த 7 சபைகள் அந்த கிருபையின் காலத்தில் செயல்படும். இந்த 7 சபையும் கடைசியில் கிருபையின் காலம் முடிகிற நேரத்தில் அவர்கள் முற்று முழுதுமாக, அதாவது தேவன் முற்று முழுதுமாக இந்த புறஜாதிகள்கிட்ட கொடுத்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்வார். அதற்கு அடையாளமாக ராப்சர் நடக்கும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த 7 சபையும் இந்த கிருபையின் காலத்தில் செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார்.
சொல்லுகிறார், இந்த 7 சபையினுடைய கடைசி சபை லவோதிக்கேயா சபை என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். நாம் இப்பொழுது லவோதிக்கேயா சபையில இருக்கிறோம். இப்பொழுது நாம் கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபையில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேணும். இந்த லவோதிக்கேயா சபையின் காலம் முடிவடைகிற நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக இந்த பூவுலகத்துக்கு அந்த மணவாளனாக அப்படி சொல்றதான் பொருத்தமாக இருக்கிறது. மணவாளனாக தன்னுடைய மணவாட்டிகள் எல்லாத்தையும் அவர் இழுத்து செல்வார். அதோட முற்றும் முழுதுமாக சபையின் காலம் முடிவடைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப அந்த கிருபையின் காலத்தில் இயங்குகிற 7 விதமான சபைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன செய்தியை கொடுத்தார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அதேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். அநேகமான காதுகள் ஆவியானவர் சொல்லுறத கேட்காது. சபைகளில் மத நடவடிக்கைகள் மகா பயங்கர மத நடவடிக்கைகள் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் அதனை பின்பற்றுவதனால பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அவருடைய குரலை கேட்காமல் போக முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. காது உள்ளவர்கள் அப்ப மத நடவடிக்கைகளை விட்டு சிலுவையின் செய்தியை கேட்டு சிலுவையின் செய்தியை பின்தொடர்ந்து அதனை விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கிற மனுஷர்களுடைய காதுகள் ஆவியானவர் கதைக்கும் பொழுது அவர்கள் கேட்டுக்கொள்ள முடியும். அப்ப அதிகமா மத நடவடிக்கைகள் சேர்ச்சுகள், அதுவும் குறிப்பாக இந்த லவோதிக்கேயா சபை கடைசி சபையில சகலதும் மத நடவடிக்கை. எல்லாரும் மத நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறார்களே தவிர உறவை பலப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் மிகவும் மிகவும் குறைவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுவது கேட்காது. அப்ப அவர் என்ன சொல்லுறார்? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன அந்த செய்தி? அந்த செய்தி சிலுவையின் செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சிலுவையின் செய்தியை நீங்கள் பின்பற்ற வேணும். சிலுவையின் செய்தியை நீங்கள் கேட்க வேணும். விசுவாசத்தில் நீங்கள் பலப்பட வேணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பலப்பட வேணும் என்று சொல்லி அதனையே திருப்பி 7 தரம் 2 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் அறிவீர்கள். அப்ப இந்த 2 அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட அதே நேரம் முக்கியமாக 7 விதமான வாக்கு தத்தத்தையும் ஆவியானவர் நிச்சயமாக கொடுத்திருக்கார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 விதமான வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்றதை நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அது என்ன அந்த வாக்கு தத்தங்கள் என்று நாங்கள் மேலெழுந்த வாரியாக பார்ப்போம். முதலாவதாக வெளி 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவன் அவனோ. இந்த ஒரு சொல்ல நாம் மிகவும் அவதானமாக கவனிக்க வேணும். ஜெயம் கொள்கிறவன் அவனோ. அப்ப அது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் மனுஷன் ஜெயம் கொள்ள வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்ப மனுஷனாலே ஒன்றும் இயலாதென்ற ஒரு உண்மையை முதல் மனுஷனான் அறிந்து கொள்ள வேணும். அப்போ ஒன்றும் இயலாத ஒரு மனுஷன் ஜெயம் கொள்கிறது சாத்தியப்படுமோ? சாத்தியப்படாது. அப்படியா இருந்தால் அவன் செய்ய வேண்டியது என்ன? ஜெயம் கொண்டவர இயேசு கிறிஸ்துவே. அதாவது கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் பார்ப்போம். கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே ஜெயம் கொண்டவர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:14-2:15 என்ன அதற்காக பார்த்துக்கொள்வோம். பாங்க 14-15 நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நமக்கு எதிரடையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வெற்றி சிறந்தவர். அந்த வெற்றி சிறந்தவருக்குள்ள நாம் இருக்க வேண்டியது தான் ஜெயம் கொள்கிறவன் அவனோ. அப்ப மனுஷனால பாவத்தோட பிறந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கிறபடியினால் அவனால தேவனுக்கேற்ற முறையில் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். ஆனபடியால் அவனுக்காக சிலுவையில ஜெயம் கொண்டு சாத்தான முற்று முழுதுமாக கடித்து ஜெயம் கொண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? அவரை விசுவாசித்து, அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அவருக்குள் இருக்கிறவனே ஜெயம் கொள்கிறவன் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். விசுவாசத்தின் மூலம் அவருக்குள் இருக்கிறவனே ஜெயம் கொள்கிறவன். அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த 7 சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 7 சபைகளிலும் என்ன மாதிரி என்றால் இந்த ஒரு வார்த்தை முன்னுக்கு வருது, ஜெயம் கொள்கிறவன் அவனோ, ஜெயம் கொள்கிறவன் அவனோ. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அதிகமான கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஏதாவது செய்து நாங்கள் ஜெயம் கொள்ள வேணும் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். மனுஷனால எதையும் செய்ய முடியாது, அவனால எந்த விதமான ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்காக அவனுடைய பிரதிநிதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து சாத்தான முற்றும் முழுதுமாக சிலுவையில் தோற்கடித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். அப்ப அவரை விசுவாசித்து அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலமே விசுவாசி பூரணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவனைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவன் அவனோ, ஜெயம் கொள்கிறவன் அவனோ. அப்ப அதை நாங்கள் பார்த்து கொள்வோம். வெளியில 7 தரம் சொல்லப்பட்டிருக்கு. 7 சபைகளிலும் 7 விதமாக சொல்லப்பட்டிருக்கு, ஜெயம் கொள்கிறவன் அவனோ. வேதனைக்குரிய விஷயம், கிறிஸ்தவர்கள் நாம் ஏதாவது செய்ய வேணும், நாம் ஜெயம் கொள்றதுக்கு ஏதாவது செய்ய வேணும், என்ன நான் செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் ஏதாவது நான் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் சிந்திப்பார்கள். ஒன்றுமே செய்ய தேவையில்லை. செய்ய வேண்டியது அவர் சிலுவையில் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே நாம் செய்ய வேண்டியது. அப்ப ஜெயம் கொள்கிறவன் அவனோ என்ற வார்த்தையை கவனமாக அறிந்து கொள்ள வேணும். அப்ப முதலாவது அந்த 2ஆம் அதிகாரம், வெளி 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற 7 சபைகளிலும் 7 தரம் அவர் சொல்லி இருக்கிறார், ஜெயம் கொள்கிறவன் அவனோ. முதலாவதாக வெளி 2:7 சொல்லப்பட்டிருக்கு, ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஜெயம் கொள்கிறவன் அவனோ. மற்றது அடுத்ததாக வெளி 2:11 சொல்லப்பட்டிருக்கு, ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை, அக்கினி கடலுக்குள்ளே அவன் தூக்கி எறியப்பட போகிறதில்லை, அவன் சேதப்படுகிறது இல்லை என்றதை எழுது என்று சொல்லி யோவானுக்கு சொல்லப்பட்டது. மூன்றாவதாக வெளி 2:17 மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லியிருக்கிறார். 4ஆவதாக வெளி 2:26-28 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்த மென் கிரியைகளை
கை கொள்ளுகிறவனவனோ. அப்ப என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து முடிவு பரியந்தம் மனுஷன் கண் மூடும் தனையும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ கிரியைகளை கை கொள்ளுகிறவனாக இருக்கிறான். கிரியைகளை கை கொள்ளுகிறவனா ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த வெளி 3:5 அவர் சொல்லியிருக்கிறார், ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனுக்கு வெண்பஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வெளி 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக வெளி 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி, அதாவது 7 தரம் இந்த சபை என்கிற கிருபையின் காலத்தில் இயங்குகிற 7 சபைகளிலேயும் அவர் திருப்பி ஜெயம் கொள்கிறவன் அவனோ என்று சொல்லி அவர் என்னத்தை ஜெயம் கொள்ளுகிறார், அவர் என்னத்தை ஜெயம் கொள்கிறது என்று என்னத்தை அவர் மீன் பண்ணுகிறார் என்றதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று சொல்லும் பொழுது அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மனுஷனாலே எதையும் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஆனபடியால் தான் தன் குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்த பின்பு மனுஷனிடத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டதென்ன? யோவான் 3:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவனவனோ. யோவான் 3:16 சொல்லப்பட்டதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் மனுஷனுக்காக சிலுவையில் செய்து முடித்த பின்பு இந்த 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனுஷனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தார். அவரை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இவ்வளவாய் அவர் அன்பு செலுத்தினார். இதை மனுஷன் அறிந்து கொள்ள வேணும். இதை அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறான். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இந்த விஷயத்தை பற்றி இன்னும் அதிகமாய் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் நாங்கள் இது பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.